ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிறடிக்காசி சீரோட ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சிறடிக்காசி சீரில் இன்றைக்கி எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து ரோகிணி மனோஜ்க்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோர்ட்டில் வந்து கவுன்சிலிங்காக வந்து வர சொல்லியிருப்பாங்க போல். மனோஜ் சைடில் இருந்து விஜயா, முத்து, மீனா எல்லாரும் வந்து கோர்ட்டுக்கு வராங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ரோகிணி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இந்த அப்பாவையே முகத்தை வச்சுட்டு வந்து கோர்ட்டுக்கு வராங்க. கவுன்சிலிங் மனோஜ் கூட வந்து விஜயாவும், முத்து, மீனா எல்லாரும் வந்து போகிறாங்க. ஆனால் வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடத்துகிற இடத்துல வந்து இவங்க மனோஜ்க்கும் ரோகிணிக்கும் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கணும், வேறு யாரும் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையும் வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அடுத்து வந்து ரோகிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் வந்து 2 பேர்த்துக்கிட்டையும் வந்து என்ன பிரச்சனை, எதுக்காக வந்து டைவர்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலில் இருந்து கேட்குறாங்க கொஸ்டின், என்ன ரீசனுக்காக வந்து எதுக்காக வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்து மனோஜ் சொல்கிறாரு, இவன் வந்து என்னை நம்ப வச்சு வந்து ஏமாத்திட்டா சார், இவளுக்கு வந்து முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, இவளுக்கு ஒரு பையனு கூட இருக்காங்க, இது எல்லாத்தையும் மறைச்சு வந்து என்னை கல்யாணம் பண்ணிட்டா, ஸ்டார்டிங்கில் நிறைய பொய்யெல்லாம் வந்து சொல்லி வந்து என்னை ஏமாத்திட்டா, இதுக்கப்புறம் வந்து இவ கூட வந்து வாழ என்னால் முடியாது சார், கண்டிப்பாக எனக்கு டைவர்ஸ் வேணும் சார் அப்படிங்கிறாரு மனோஜும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்குறவர் வந்து சொல்கிற மனோஜ் கூட, நாங்கள் உங்கள் கேஸ் ஃபைலை வந்து படித்தோம், அதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா உண்மை வந்து தெரியும் தானே இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு உடனே மனோஜ் சொல்கிற, சத்தியமாக எனக்கு தெரியாது சார், அந்த மாதிரி வந்து இவ கோர்ட்டில் வந்து திருப்பி விட்டுட்டா என்ன, எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாரு. அடுத்து வந்து ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி சொல்கிறாங்க, பயங்கரமாக அழுதுகிட்டு மனோஜ் காலை போய் விழுந்துடுறாங்க. ப்ளீஸ் மனோஜ், என்னை வந்து மன்னிச்சிரு, நான் வந்து பண்ணது எல்லாமே தப்பு தான், அதை எல்லாமே வந்து உங்க கூட வாழ்கிறதுக்காக தான் இதுவுமே எல்லாமே வந்து பண்ணேன், நீ வந்து உன்னை வந்து அவ்வளோ வந்து நான் லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை வந்து மனோஜ் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வந்து காலில் விழுந்து ட்ராமா பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி அழுது நடிச்சனால பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் கொடுக்குறவங்களும் வந்து ரோகிணி அப்படியே நம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து சொல்கிறாங்க, மேடம் ப்ளீஸ் மேடம், நாங்கள் சாகிற வரைக்கும் வந்து மனோஜோட ஒய்ஃபாக தான் இருக்கணும், எங்களை வந்து சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே மனோஜ் சொல்கிறாரு, மேடம் இவ வந்து சரியான ஃப்ராடு, இவ சொல்கிறதுக்கு எதுவுமே நம்பாதீங்க அப்படிங்கிறாருங்க. அடுத்து வந்து மனோஜ் கிட்ட வந்து கவுன்சிலிங் கொடுக்குற மேடம் வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து அதில் வந்து எதுவுமே தப்பான இன்டெக்ஷனில் வந்து இல்லைல்ல, உங்களோட சேர்ந்து வாழணும் தானே வந்து ஆசைப்பட்றாங்க, நீங்கள் வந்து அவங்கள வந்து புரிஞ்சிக்க வேண்டியதானே, இல்லாமல் வந்து நீங்கள் அவங்கள பிடிச்சி தானே வந்து கல்யாணம் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து மனோஜும், ஆமாம் மேடம், ஆனால் வந்து அவள் வந்து என்கிட்ட வந்து நிறைய வந்து பொய் சொல்லி வந்து ஏமாத்திருக்கா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து கவுன்சிலிங் கொடுக்குற சொல்கிறாரு, புரியுது, ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க சாரீஸ் கேட்குறாங்களே, ஏன் வந்து மன்னிச்சு வந்து அவங்கள ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்து மனோஜ் சொல்கிறாரு, நான் வந்து ஏன் சார் வந்து அவளை ஏற்றுக்கணும், எனக்கு வந்து நிறைய வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காவ, இப்படி வந்து ஒருத்தி கூட வந்து என்னால் வந்து சுத்தமாக வந்து வாழவே முடியாது அப்படிங்கிறது. அதுக்கு உடனே வந்து ரோகிணி சொல்கிறாங்க, இவர் வந்து இப்படி பேசுகிறதுக்கு முழு காரணம் இவருடைய அம்மா தான் சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா மனோஜ் சொல்கிறாரு, எங்கள் அம்மா ஏன் இப்போ தேவையில்லாமல் இருக்கிற அப்படிங்கிறாருங்க. அதுக்கு உடனே வந்து கவுன்சிலிங் கொடுக்குற மேடம் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து ரோகிணி சொல்கிறாங்க, இவர் வந்து என்கிட்ட இருந்து பிரித்து வந்து இவருக்கு வந்து வேற ஒரு மேரேஜ் வந்து பண்ணி வைக்க தாங்க மேடம் போகிறாங்க, அதுதான் வந்து இப்போ வந்து இவருக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ண வச்சுருக்காங்க. அந்த வீட்டில் இருந்தபோது வந்து அவங்க என்னை வந்து எவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா, பணம் கேட்டு வந்து எல்லாம் வந்து தொல்லை பண்ணி இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க பண்ண எல்லாமே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் மேடம், நான் வந்து நினச்சேன் வந்து அவங்கள மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து நான் வந்து அப்படியெல்லாம் வந்து பண்ணலை, ஏன்னா வந்து எனக்கு வந்து மனோஜ் கூட வாழணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சில் கொடுக்குற மேடம் வந்து சொல்கிறாங்க, இதில் யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய்ன்னு எங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முதல்ல, அதனால் வந்து இது எங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கவும் வர முடியல, ஜட்ஜ் வந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து 2 பேர்த்தையும் வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. எப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ரோல் நினச்ச மாதிரியே வந்து ட்ராமா பண்ணி வந்து அழுது வந்து இந்த கவுன்சிலிங்கில் வந்து எப்படியே கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து இறுதி தீர்ப்பு சொல்ல போகிறாங்க. டைவர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி இனி ஒரு எபிசோடில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.